தென்னாடுடைய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம். மீண்டும் ஒரு முறை அடியார் அனைவருக்கும் அடியனின் ஆத்ம வணக்கங்களை வெளித்தகிக் கொண்டு, ஆன்ம அறிவுக்கு கூகையின் கண் உவமை அப்படின்னு நம்ம இன்று உயிரவை நிலையிலே தொடர் வகுப்பாக பார்த்து கொண்டு வருகின்றோம். அதிலே இன்று 19வது குறட்பாவை நாம் சிந்திக்க திருவள்ளுவர் கூடியிருக்கிறது. மீண்டும் ஒரு கணம் நமது ஆசிரியர் உமாவதி சிவாச்சாரியோட திருவடிகளையும் நம்மளுடைய உரை ஆசிரியர் ஆனந்தரசனையாவுடைய திருவடிகளையும் ஒரு கணம் மனமே மொழிகளாலே போற்றி பணிந்து நாம் நூலுக்குள் நுழைவோமாக. திருச்சிற்றம்பலம். திருவருட்பயன் காப்பு செய்யும் நற்குஞ்சர கன்று நன்னின் கலைஞானம் கற்குஞ்சர கன்று கான். அப்பேற்பட்ட நற்குஞ்சர கன்று கண்ணின் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் என்று சொல்லக்கூடிய அற்புதமாக விநாயகப் பெருமான் நம்மளுக்கு துணை இருந்து இந்த நூலினை படித்து முடிக்கும் வரைக்கும் நம்மளுக்கு இந்த பொருள்கள் ஐயமில்லாமல் நம் மனதில் வந்து பதிய விநாயகப் பெருமான் அருள் புரியுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். குறள் 19. ஆன்ம அறிவுக்கு கூகையின் கண் உவமை. ஊமன் கண் போல ஒளியும் மிக இருளே யாமன் கண் காணாதவை. பொருள்: கூகையின் கண் பகலில் சூரிய ஒளியில் கலந்து நின்றாலும் அவ்வொளியை அறியாது இருள் வயப்பட்டிருக்கும். அதுபோல அனாதியில் உயிர்கள் பேரறிவாகிய திருவருள் ஒளியோடு கூடியிருந்தும் அவ்வொளியை அறியாதனவாய் ஆணவ இருளில் வயப்பட்டு இருளாய் நிற்கும். சொற்பொருள்: மண் இறைவனது, கண் பேரறிவாகிய திருவருளை காணாதவை, அதனோடு அனாதியே கூடியிருந்தும் அறியாது நிற்கும் உயிர்கள். ஊமன் கண் போல கூகையினது கண் சூரியனது ஒளியில் கலந்து நின்றாலும் அதனை அறியாது நிற்பது போல ஒளியும் ஒளியிடத்தும் இருளே மிக ஆம் அறியாமை இருளில் மூழ்கி இருளாயிருக்கும் தன்மையே மிக பெற்றிருக்கும். விளக்கம்: அப்போ ஆன்ம அறிவுக்கு கூகையின் கண் உவமை. அப்போ ஆன்ம அறிவு இது எதை சொல்லிக்கிறாங்கன்னா, அனாதியிலே இருந்த உயிரோட நிலையை தான் இங்கே ஆட்சியை குறிப்பிடுகிறார். அனாதியிலே உயிர் அறிவு எப்படி இருந்ததுன்னு சொன்னால், கூகைனா ஆந்தை தான் இது. அப்போ ஆந்தை என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம பகல் நேரத்தில் கண்ணு தெரியாது சொல்லுவாங்களா இல்லையா? கண் தெரியாது. கண் இருப்பினும் கூட காட்சிக்கு புலப்படாமல் எதையுமே நோக்காது இருக்கும். அதே போல அனாதியிலே உயிர்கள் அறிவின்றி ஆணவமாகிய இருளிலே மூழ்கி இருக்கக்கூடிய நிலைதான் அந்நிலையை குறிப்பிடுகிறார். அப்போது இறைவனே வந்து நம்மளுக்கு அருள் புரிந்தால் ஒழிய நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒளி பெறுதல் இயலாது. அவன்தான் நம்மளுக்கு கருவிக்கரணங்களை தந்து அறிவை விளங்கச் செய்கின்றான். திருவருளை உணராமை. உயிர்கள் முதலிலேயே திருவருளோடு கூடியுள்ளன, ஆயினும் அத்திருவருளை உணர மாட்டாமல் உள்ளன. அதற்கு என்ன காரணம்? இறைவனை நோக்க உயிர் பருப்பொருளாகும். உயிரினது அறிவு பரு அறிவாய் நிற்றலின் நுண்ணிய அறிவாகிய திருவருளை அது முதலிலேயே பற்ற மாட்டாததா ஆயிற்று. பருப்பொருள்னா காட்சிக்குட்பட்டது. ஆனா இறைவன் நுண்பொருளானவன். நுண்பொருளாகிய இறைவனை நம்மளுக்கு 5 சரீரம் இருக்குது, அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். அப்போ இறைவன் இப்போ நம்ம இருக்கக்கூடியது அன்னமய கோஷமாகிய தூள சரீரம். இந்த சரீரத்தினாலே இறைவன் நம்ம இப்போ பார்க்கறது எல்லாமே பருபொருள், காட்சிக்கு உட்பட்டது. நம்ம ஆனால் நுண்பொருளாகிய இறைவனை காணையாத நுண்மையனே இறைவன் உண்மையாக இருக்கின்றான். அறிவுக்கு அறிவிலே இருக்கிறான். நம்மளுக்கு எப்படி அவனை தெரிஞ்சிக்க முடியும்? கண்ணாடி இருந்தால் தான் நம்ம முகம் தெரியும், இல்லைன்னா முகம் தெரியுமா? ஏன் தெரியல? நம்ம கண்ணால் தானே எல்லாரையும் பார்க்குறோம். நம்மளே நம்மளால் பார்த்துக்க முடியுதா? இல்லை. அதுக்கு ஒரு பொருள் உதவி தேவைப்படுதா இல்லையா? அதே போல் நம்ம உடம்பே நம்மளுக்கு தெரியல, இறைவனை தெரிய போகிறான். நம்ம முகமே, நம்ம கண்ணை வச்சு நம்ம முகமே பார்த்துக்க முடியல. அப்போ நம்மளுக்கு உயிருக்கு உயிராக கூட இறைவனடி பார்த்து கொள்ள முடியும்? இதான் சிந்திச்சு நோக்கணும். அப்புறம் ஒரு உபகரணம் கண்ணாடி இருந்தால் தானே முகம் தெரியுது. குருநாதர் இருந்தால் தான் இறைவன் தெரிவார். உயிர் யாதொரு பொருளையும் யாரொருவர் உணர்த்தினாலும் அதனை சிறிது சிறிதாக அறியுமே அன்றி ஒருங்கே முழுதுமாக அறிய மாட்டாது. படிமுறையில் பலகாலும் மெல்ல மெல்ல அறிந்தே முடிவில் நுண்பொருளை அறிய வல்லதாகும். இத்தன்மை உடையதாகிய உயிரறிவு நுண்ணியதாகிய திருவருளை முதலிலேயே பற்ற மாட்டாதிருப்பதிலே என்ன வியப்பு? இப்படிப்பட்ட சிற்றறிவுடைய உயிரை ஆணவ மலம் மறைத்து கொள்ளுதல் அன்றே ஏற்பட்டது. எனவே உயிர்களுக்கு இயல்பிலே உள்ள அறிவு குறைபாடும் அதனால் வந்த மலமறைப்புமே அவை திருவருளை உணராமைக்கு காரணம் எனலாம். உயிர்கள் அப்போது நீங்க ஒரு காலத்துல இறைவன் கூட உயிர் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா
அதாவது சூரிய ஒளியிலே அகப்பட்டு இருந்தாலும் கூட கூகையின் அறிவை ஒத்து காட்டுகின்றார். இந்த ஓமை எதுக்கு காட்டுகிறாருன்னா, அப்போதும் சூரிய ஒளி இருக்கு, ஆனால் உயிரெல்லாம் உணர பெறாது. அப்போ என்ன தெரியுதுன்னா, அந்த காலத்தில் இறைவன் கூடவே ஒன்றி இருந்தான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து ஆணவ மலம் சேர்ந்துச்சின்னு சொன்னால், அப்போ ஆணவ மலம் சேர்றதுக்கு முன்னாடி உயிர் வந்து பேரறிவாக தானே இருக்கணும். அப்போ சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு புரியும். உயிர் வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து ஒரு காலகட்டத்திலே இறைவனோடு சேர்ந்து இருந்தது அப்படின்னு சொன்னால், அது எப்படி மீண்டும் ஆணவ மலத்தில் வந்து பற்ற முடியும்? பற்றலையே இல்லை. சரி, ஆணவமும் உயிரை வந்து பற்றுச்சான்னு கேட்டால், ஆணவம் ஜடப்பொருள் எப்படி அறிவுள்ள பொருளை பற்றும்? சரி, உயிர் தான் வந்து ஆணவ மலத்தை பற்றுச்சான்னு கேட்டால், அறிவுள்ள ஒரு பொருள் எதுக்கு அறிவற்ற ஆணவத்தை வந்து பற்றணும்? ரெண்டாவது, உயிர் இப்போதான் சொன்னேன், உயிர் எதை சார்கிறதோ அதுவாகவே நிற்கும். உயிருக்கென்று சுதந்திரம், தனிப்பட்ட சுதந்திரம் என்பது கிடையாது. அதாவது இப்போ ஆணவ மலம் நீங்குச்சா இறைவனோடு இருக்கும், இறைவனோடு நீங்குச்சா ஆணவத்தோடு இருக்கும், மலத்தோடு இருக்கும். ரெண்டுத்தோடு தான் நிற்கும், தனிப்பட்டு உயிர் நிற்க. இப்போ இந்த உடம்போடு சேர்ந்து உடம்பவே நிற்கிறதா இல்லையா? இதுதான் நம்ம உடம்புன்னு எவ்வளோ பாதுகாக்கிறோம். அதுவும் பொத்தி வைக்கிறோம். ஐயோ ஒரு நாள் போகக்கூடாது, என்ன தான் ஷாம்பு சோப்பு போட்டாலும் போயிடுது நம்மளை விட்டு. நம்மளுக்கு கூடவே இருக்குதா என்ன? கிடையாது. சோப்பு போடலாம் யாரும் நம்ம பக்கத்தில் வர மாட்டாங்க. நல்லா பேணி பாதுகாத்துக்கிறோம். இதனால் என்ன பயன் இருக்குது? பூஜை செய்வது மட்டும்தான் இதனால் பெறக்கூடிய ஒரு பயன், மற்ற எதுவுமே கிடையாது. இறைவன் சாதாரண சிற்றின்பத்துக்காக நம்மளுக்கு இந்த உடம்பை கொடுத்தான். உடம்பை கொடுத்ததுக்கான காரணம் என்ன? அவன் தலைவனை அடைவதற்காக ஒருத்தர் பணம் கொடுத்து இந்த மாதிரி போய் எல்லாம் நீ பண்ணிட்டு வேணா தன்னோட கட்சியை ஒரு தொண்டர் இருக்கிறாரு, பணம் கொடுத்து அனுப்புகிறாரு. எதுக்கு? இந்த கட்சி வேலைகள்லாம் பார்ப்பதற்காக. அவரோட வேலை அந்த பணம் எதுக்கு கொடுத்தாரு? கட்சியை மேம்படுத்துவதற்காகவும் அதை பலப்படுத்துவதற்காகவும். தலைவன் என்ன எதுக்காக கொடுத்தா அந்த பணம் அதை செலவு பண்ணணும். அந்த பணம் மாதிரி தான் இந்த உடம்பு, இந்த சொத்து எதுக்கு கொடுத்து அமைச்சிருக்கிறான்? அந்த சைவத்திற்காக அந்த உழைக்கவும், அவனுக்கு தொண்டு செய்யவும், அவனுக்காக இந்த இது அனைத்தும் அவனுக்காக சமர்ப்பணம் செய்யணும். அதை விட்டு இந்த உடம்பை இல்லற லௌகீகத்துக்கே நான் முழு செலவு பண்ணிட்டு ஏதோ கொஞ்சமாக இறைவன்கிட்ட செலவு பண்ணுறதுக்கு நம்ம சுவாமி கொடுத்தாரு. சிந்திக்கணும், சிந்தித்தால் தான் விடை காண முடியும். இதெல்லாம் சைவ சித்தாந்தம் என்பது சிந்திப்பதற்குரியது. அறிவு குறைபாடே பக்குவமின்மை எனப்படும். இயல்பிலேயே பக்குவமின்றி நிற்பனவாகிய உயிர்கள் அது காரணமாக அனாதியே சத்தோடு திருவருளோடு கூடி நின்றும் சத்தில் அழுந்தி சத்தாய் நில்லாது அசத்தாகிய ஆணவத்தை சார்ந்து அதன் வண்ணமாய் அசத்தாய் நின்றன என அறியலாம். இதுன்னா திருவருளோ அனாதியே அந்த வார்த்தை நோக்கணும். அதாவது பாருங்க, மீண்டும் அந்த ஒரு பத்தி படிங்க. அறிவு குறைபாடு பக்குவமின்மை எனப்படும். அறிவு குறைபாடு தான் பக்குவமின்மை. இயல்பிலேயே பக்குவமின்றி நிற்பனவாகிய உயிர்கள் அது காரணமாக அனாதியே சத்தோடு திருவருளோடு கூடி நின்றும் சத்தில் அழுந்தி சத்தாய் நில்லாது. அதாவது பாருங்க, இயல்பிலே பக்குவமின்றி, அதான் முக்கியம். பக்குவமின்றி நிற்பனவாகிய உயிர்கள் அது காரணமாக அனாதியே ஆகிய சத்தோடு கூடி நிற்காமல் சத்தாய் நில்லாது அசத்திலே நிற்கின்றது என்று குறிப்பிடுகிறார் ஆசிரியர். ஆனால் இந்த உயிர்கள் சத்தோடு கூடி சத்தா நிற்கலன்னா இது உயிர்களுடைய குற்றமாகுன்னு கேட்டால் அதுவும் நம்மளால் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆணவ மலம் எப்பொழுது உயிரை பற்றியது என்று கேட்டால் அனாதியிலே பற்றிற்று. ஒரு காலகட்டத்தில் வந்து சேர்ந்துச்சின்னு சொல்ல முடியல. இப்போ வந்து உங்ககிட்ட நான் சரஸ்வதி அம்மாண்ட கேட்குறேன், இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இவங்ககிட்ட அம்மா சரஸ்வதி கேட்டால் இதை வந்து என்ன கேட்குறேன், இப்போது எப்பொழுதுமா தமிழ் தோன்றுச்சு சொல்ல முடியாது. இந்த வருஷம் இந்த நேரம் சொல்ல முடியாது. சரி, இப்போ உங்களோட ஜென்ரேஷனு ஒரு 10 தலைமுறை முன்னாடி தாத்தா பேர் சொல்லுங்கள், தெரியாது. சரி, உங்களோட அடிமட்டத்தில் இருக்கிற ஆளுங்க எங்கே கண்டுபிடிக்குமா என்னது எவ்வளோ ரிசர்ச் பண்ணாலும் தலை பைத்தியமாக தான் ஆகும் நம்ம. அதே போல் ஆணவ மலம் எப்போது வந்து சேர்ந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கலை சொற்கள் வைக்கிறாங்க. அனாதியிலே, அனாதின்றது ஒரு கலை சொல். அது ஒரு கணக்கு போடும்போது ஃபார்முலா இன்ஃபினிட்டி மாதிரி, அது அனாதி. நான் சொல்ல முடியாது எப்போது வந்து ஆணவ மலம் உயிரை பற்றிற்று சொல்ல இல்லை. அதுக்கு தான் விளக்கம் சொல்கின்றார். செம்பில் களிம்பி போலே நெல்லில் உமி போலே. நெல்லில் அந்த உமி போலவும் செம்பில் களிம்பு போலவும் அனாதியிலே ஆணவ மலம் உயிரை பற்றிற்று. அந்த செம்பில் இருக்கிற களிம்பை நீக்கிறதும் நெல்லில் இருக்கிற அந்த உமியை நீக்கி பயன்பாட்டுக்கு உட்படுத்துகிற வேலையை தான் நம்மளுக்கு குருநாதராகிய இறைவனே வந்து செய்கின்றார். அப்பொழுது அதை கழுவும் பொழுது அது அங்கே நீங்கி விட்டதே ஒழிய அது இல்லாமல் இல்லை. இப்போ செம்பில் தேய்ச்சி நம்ம அந்த பளபளப்பை எடுத்துகிட்டு வந்தாலும் ஆணவம் அந்த களிம்பு மூக்க நீங்கிச்சுன்னு அர்த்தம். விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் வந்து சாரம். அதே தான் உயிர் அறிவு.
இதை திருவற்பையன் படிக்கிற வரைக்கும் ஆஹா ஓஹோன்னு இருக்கும். இதை மூடிட்டு கேட்டு வெளியே போயிட்டோன்னே நாளைக்கு அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, அங்கே போனால் இங்கே போனால் தேங்காய் சட்னி இல்லாமல் கார சட்னி, அதே வேலை. அப்போ நம்ம இங்கே வரும்போது அந்த இன்பத்தை கொடுக்குதா இல்லையா? அதுக்காக தான் இந்த வகுப்புகளே நம்ம கலந்து கொள்ள வேண்டும். ஏன் பலகாலம் கேட்டு பலகாலம் சிந்தித்து பலகாலம் கேட்டு பலகாலம் சிந்தித்து பலகாலம் பூஜை செய்து எல்லாம் செய்து சாமி கிட்ட போயின்னா கூட கிராஸ் ஆனாங்கன்னு அவங்களேப்பா. இதுதான் உயிரறிவு. எவ்வளவுதான் பக்குவப்படுத்தினாலும் கூட மனம் பார்க்குறத பார்த்துட்டு அப்படியே குரங்கு மாதிரி தாவிடும். என்ன தான் பக்குவம் பண்ணோம். ஏன்னா நம்மளுடைய அருளாளர்களே மனதை கண்டு அகப்பை சித்தர்கள்லாம் பாட்டு பாடுகிறேன்னு சொன்னால் நம்மளாம் எவ்வளோ மனம் இப்படின்ற ஒரு செகண்டில் டக்குன்னு நம்மளை இழுத்துன்னு போயிடும். மனம் யார்? அதுதான் அந்த குதிரை ஓட்டுற ஆள். குதிரை யார்? 5 உட்காந்துக்குது. 5 குதிரை டக்குன்னு மனசு இட்டு போயிடும் புலன் வழியாக. அதான் புலனதிர்த்தி கதுவ மத்துறவேன்னு மாணிக்கவாசகன் அற்புதமாக பாடுகிறார் நீத்தல் விண்ணப்பத்திலே. மத்துற தயிர் போல் புலனது கதிகலங்கின்னு. அப்போ அந்த மத்தி யாருங்க? குருநாதருடைய அந்த உபதேசம். அதை போட்டு கரையணும் நம்ம நெஞ்சில். கரைஞ்சோன்னா அந்த உபதேசத்துக்கான பொருள் நம்மளுக்கு தெரியும். எதையை நம்ம சிந்திக்கணும்? உபதேச மந்திரத்தை தான் சிந்திக்கணும். நம்மளுக்கு என்ன மந்திரம் உபதேசம் பண்ணியிருக்கிறாங்க? நமச்சிவாய சிவாய. அந்த 5 எழுத்து என்ன? சிந்திக்கணும். நீங்கள் சிந்திங்க. அதுக்கான விளக்கம்லாம் இப்போ சொல்ல மாட்டேன். 9வது அதிகாரத்தை பார்க்கும்போது தான் அந்த சிந்தனை நான் சொல்லுவேன். ஊமன் கண் அனாதியே திருவருள் உடனிருந்தும் அதனை சார்தலின்றி இருளில் அழுந்திய உயிரின் அறிவிற்கு கூகையின் கண்ணை ஓமை கூறுகிறார் ஆசிரியர். படிக்கிறேன். அனாதியே திருவருள் உடனிருந்தும் அதனை சார்தலின்றி இருளில் அழுந்திய உயிரின் அறிவிற்கு கூகையின் கண்ணை ஓமை கூறினார் ஆசிரியர். ஆனால் அனாதியே திருவருள் உடன் இருந்தும் அதான் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இறைவன் திருவருள் சூரியனோடு ஒத்தும் நம்மளுடைய உயிரினோட அறிவை கூகையின் கண்ணை ஒத்தும் ஓமை காட்டுகிறார். சூரிய ஒளி இருந்தாலும் கூட கூகை பகலிலே இருந்தாலும் கூட கண் ஒளி பெறாதது போல உயிர்கள் இறைவனாகிய திருவுருளே இருந்தாலும் கூட இறைவனோட அருளை புரிதல் இல்லை. இது உயிரினுடைய குற்றமாகிவிட்டதுன்னு சொல்லுகின்ற. ஊமன் என்பது கூகையை குறிக்கும் ஓர் அரிய சொல். அரையிரவில் ஊமன் பாராட்ட உறங்கிற்றே என்னும் 900 செய்யுள் அடியில் இச்சொல்லாட்சியை காணலாம். மண் கண், கண் அறிவு. மண் என்பதற்கு தலைவன் என்பது பொருள். அதான் மண்ணி நின்று, மண்ணி திருப்பெண் அவ மண்ணி நின்று ஆடும் அப்படின்னு பாடுறோம்ல. அப்போ மன்றினுள் அப்படின்னாலே மண் அப்படின்னாலே நிலை பெற்றன்னு அர்த்தம். அப்போ தலைவன் நிலை பெற்றவன் அப்படின்னு போடலாம். வானாடர் காணாத மண் என இச்சொல்லை பொருளில் ஆசிரியர் ஆண்டுள்ளார். தலைவனாகிய இறைவனது அறிவு மண்கண் எனப்பட்டது. இனி மண்கண் என்பதற்கு நிலை பெற்ற பேரறிவு என்று சொன்னலாம் இல்லையா? மண்ணுனாலே நிலை பெற்ற அத மண்ணுயிர்கள். அதான் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. மண் தில்லை மன்றினுள். மண்ணுனா 3 சுழினா வராது, இரட்டை சுழினா வரும். அதுதான் நிலை பெற்ற. அதான் ஊமன் கண்ணிற்கு போல மண் கண் காணாதவற்றுக்கு ஒளியும் மிக இருளே யாம் என அமைத்து கொள்ள வேண்டும். இச்செய்யுளை இங்கு வைத்து முறைமை. படிங்க. உயிர்கள் திருவருளை உணரா என்று இக்கருத்தை இனிவரும் அதிகாரமாகிய அருளது நிலையில் பல செய்யுட்களில் கூறியுள்ளார். உணர்வை உணரா உயிர், முறையை உணரா புவி என அங்கே ஆசிரியர் கூறியுள்ளவை காணலாம். அக்கருத்துப்பட காணாதவை எனவும் ஒளியில் மிக இருளேயாம் எனவும் கூறுவதாகிய இச்செய்யுளையும் முறை. அவ்வாறு செய்யாமல் இச்செய்யுளை இவ்வதிகாரத்தில் வைத்தது என்ன காரணம் பற்றி என்னும் வினா சிந்திப்போர் உள்ளத்தில் எழாமல் போகாது. உயிர்கள் உடம்போடு கூடாமல் பிறவிக்கு வராமல் இருந்த அம்முதல் நிலை அனாதி நிலை எனப்படும். தத்தமக்கு ஏற்ற உடம்பினை பெற்று பிறவி எடுத்த நிலை சகல நிலை எனப்படும். அனாதி நிலையில் ஆணவமாகிய இருள் உயிர்களை மறைத்து முழு அறியாமையை உண்டு பண்ணும். சகல நிலையில் அவ்விருள் உயிர்களுக்கு விபரீத உணர்வாகிய மயக்க உணர்வை உண்டு பண்ணும். படிக்கும்.
இவ்விரு நிலைகளும் சகல நிலை பற்றி வரும் மயக்க உணர்வையே அருளது நிலை என்ற அதிகாரத்தில் எடுத்து காட்டுகிறார் ஆசிரியர். மயக்க உணர்வால் திருவருளை மறந்து சிறுமையே உணர்வை உணரா உயிர், புறையை உணரா புவி என அங்கே விளக்கி சொல்லுகிறார். அனாதியில் உயிர்கள் ஆணவ இருளில் அழுந்தி அறியாமையாய் நின்று திருவருளின் ஒளியை உணராத சிறுமையையே ஊமன் கண்ணை ஓமை காட்டி இச்செய்யுளின் விளக்க முற்படுகிறார் ஆசிரியர். கூகையினது கண் இயல்பான அதன் அமைப்பினால் பகலில் சூரிய ஒளியை காணமாட்டாமல் இருளில் நிற்கிறது. அதுபோல உயிர்களும் அவற்றினது அறிவு நிலையில் இயல்பாக உள்ள குறைபாட்டினால் நுண்ணிய திருவருள் ஒளியை பற்றமாட்டாமல் இருளில் அழிந்து நிற்பன ஆகின்றன. இதனால் உயிர்கள் அறிவு நிலை பற்றியும் அது காரணமாக அனாதியே இருளில் அழுந்தி திருவருளை உணரமாட்டாது நிற்கும் சிறுமை பற்றியும் கூறுவதாகிய இச்செய்யுளை உயிர்கள் இயல்பு பற்றியதாகிய இவ்வதிகாரத்தில் வைத்தது பொருத்தமே என்பது விளங்கும். எனவே பொதுவாக நோக்கும்போது இச்செய்யுளின் கருத்தும் அருளது நிலையில் உள்ள செய்யுள்களில் கருத்தும் ஒன்று போல தோன்றினாலும் இச்செய்யுளில் உட்கிடை வேறு, அவற்றின் உட்கிடை வேறு. அருளது நிலை என்ற அதிகாரத்தில் சகல நிலையில் உயிர்கள் மயக்க உணர்வில் அழுந்தியதால் திருவருளை உணராமை கூறப்பட்டது. இச்செய்யுளில் அனாதி நிலையில் உயிர்கள் அறியாமையில் அழுந்தியதால் இத்திருவருளை உணராமை கூறப்பட்டது. இவ்வாறு வேறுபடுத்தி உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுகாரும் கூறியவற்றால் ஊமன் கண் என்னும் இச்செய்யுளை அருளது நிலை என்ற அதிகாரத்தில் வைக்காமல் இங்கு வைத்த ஆசிரியரின் கருத்தும் முறைமையும் இனிது விளக்குவதாகும். அதாவது இந்த அருளது நிலை என்கின்ற அதிகாரம் நம்ம இன்னும் வரல. அந்த அருளது நிலை என்கின்ற அதிகாரத்திலே நம்ம அதை அப்புறம் பார்க்கும்போது அந்த குரட்பாய் பார்ப்போம். இதில் சொல்ல வந்தவருடைய கருப்பொருள் என்னன்னு சொன்னால், உயிர்கள் அனாதியிலே இறைவனோடு இருப்பினும் கூட உயிர் அறிவினை பெறாது இருத்தல் அது அதோடைய குற்றமாக கருதப்படுகின்றது. அதற்கான உவமையை தான் காட்டுகின்றார். சூரிய ஒளியிலே இருந்தாலும் கூட அந்த கூகையினுடைய கண் அதை பார்க்க இயலவில்லை. அதே போல் அனாதியிலே இறைவனுடைய அருள் இருப்பினும் கூட அது அந்த கேவலமாகிய ஆணவத்தோடு கூடிதான் உயிர்கள் இருக்கின்றது. அதை தான் இந்த குரட்பாவிலே குறிப்பிடுகின்றார். வேறு இதுதான் நம்ம இல்லை இந்த குரட்பா சொல்லக்கூடிய செய்தி. மீண்டும் முதல்ல குரட்பாவை படித்து விடுங்கள். குறள் 19. ஆன்ம அறிவுக்கு கூகையின் கண் உவமை. ஊமன் கண் போல ஒளியும் மிக இருளே யாமன் கண் காணாதவை. பொருள்: கூகையின் கண் பகலில் சூரிய ஒளியில் கலந்து நின்றாலும் அவ்வொளியை அறியாது இருள் வயப்பட்டிருக்கும். அதுபோல அனாதியில் உயிர்கள் பேரறிவாகிய திருவருள் ஒளியோடு கூடியிருந்தும் அவ்வொளியை அறியாதனவாய் ஆணவ இருளில் வயப்பட்டு இருளாய் நிற்கும். அனாதியிலே உயிர்கள் இறைவனோடு இருந்தாலும் கூட இதை நீங்கள் நல்லா சிந்திச்சிக்கணும் சிவனேச நண்பர்களே. நீங்கள் நல்லா கொஞ்சம் ஆழ்ந்து கேட்டதை விளக்க முடியும். இறைவன் திருவருள் எல்லா இடமும் வியாபகமாகி இருக்குது. இது எப்படி எடுத்துக்கணும்? இறை என்பது ஒரு வட்டம், அதனுள்ளே உள்வட்டமாக இருப்பது உயிர், அதனுள்ளே உள்வட்டமாக இருப்பது ஆணவமாகிய இதுதான் உண்மை. ஃபஸ்ட்டு வட்டம் இறைவன், அது உள்ளடக்க வட்டம் உயிர்கள், அது உள்ளடக்க வட்டம் ஆணவமாகிய பாசம். அந்த பெரிய வட்டம் தான் எது? வியாபகம். அது வியாபகம், எல்லா இடமும் நீக்கமர நிறைந்த ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வ பூதானாம். அப்போ வியாபகம் அது இறைவன், அதனுள்ளே அடங்கி இருப்பது வியாபியம். அது உள்ள என்ன இருக்குதுன்னா உயிர்கள், அது உள்ளடக்க வட்டம். அதனுள்ளே உள்ள அடங்கி இருப்பது இதுனா ஆணவ மலமாகிய பாசம். இது எப்படி உதாரணம்? கடல் இருக்குது, கடலாகிய நிலப்பரப்பு இறைவன், அந்த நிலப்பரப்பில் தான் கடல் நீர் அடங்கி இருக்குது. அப்போ நிலம் இல்லாமல் கடல் தாங்க முடியுமா என்ன? நிலத்து மேலே தான் தண்ணி இருக்குது. இப்போ தரம் தானே ஏறிக்குது, கிணத்துக்கு தரம் இருக்குதா இல்லையா? அப்போ தாங்கின்றதுக்கு ஒரு பொருள் இருக்கணுமா இல்லையா? அப்போ அந்த கடல் ஆகியதை நல்லா கசிந்து இப்போ கடல் தண்ணி இருக்குது, அதை தாங்கிறதுக்குன்னு ஒரு நிலப்பரப்பு இருக்கணுமா இல்லையா? அந்த அகண்ட ஆழியில் தாங்குற நிலப்பரப்பு இறைவன். அது உள்ளே இருக்கக்கூடிய நீர் எது? உயிர். அந்த அளவுக்கு அது உள்ள அடங்கி இருக்குது. அந்த நீருக்குள்ளே எது அடங்கி இருக்குதுங்க? உப்பு. உப்பு நீரை பற்றுமே ஒழிய அந்த கடலாகிய நிலத்தை பற்றாது.
சிந்திச்சு பார்த்துங்க. உப்பு எடுப்பாங்க, உப்பு தண்ணியை பற்றும், ஆனால் அந்த நிலத்தை பற்றாது. அங்கே கடல் கீழே நிலப்பரப்பு இருக்குது, நீரை பற்றுமே ஒழி நிலத்தை பற்றாது. அதே போல தான் இறைவன் எல்லா இடமும் வியாபகமாக இருந்தாலும் கூட இறைவனிடம் பாசமாகியது பற்றுதல் இல்லை. அவனை பற்றவும் அது இயல்பாகவே அறிவுள்ள ஒரு பொருள், நம்மளை மாதிரி கிடையாது. இந்த புக்கு படித்ததானே அவனுக்கு அறிவு வரப்போகுது. நல்லா சிந்திச்சிங்க, வந்தது போகும். நல்லா இது முக்கியமான கருத்து. அறிவு என்பது யாருக்கும் வராது. யாருன்னா சொன்னால் அது தப்பு. இந்த குழந்தை அறிவு வந்துருச்சே அப்படின்னு சொல்லாமல் அதை சொல்லக்கூடாது. ஏன்னா அறிவு என்பது வந்தது போகும், பிறந்தது இறக்கும். அறிவு வராது, அறிவு உள்ளிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், இது ஆழ்ந்து சிந்திச்சாதான் இப்போ உங்களுக்கு புரியும். இறைவன் நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிறான். இது கருத்தூண்டி சிந்திங்க. ஏதோ நம்ம இதை வகுப்பு ஏதோ நம்ம வந்து உட்காந்து நினைக்காதீங்க. கருத்தூண்டுங்க, சிந்திங்க. நான் சொல்ல சிந்திங்க. இறைவன் நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிறான். நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை இப்போ ஒரு போர்வை போர்த்து மூடி வைத்தால் போல நம்ம அஞ்ஞானமாக இருள் மூடி வைத்திருக்கின்றது. இப்போ இறைவன் வந்து ஒரு நாள் நம்ம உள்ளே வர போகிறது இல்லை, அவன் ஏற்கனவே உள்ளே இருக்கிறான். சரியா? இப்போ நீங்கள் சத்சங்கம் பண்ணுறீங்க, உட்காந்து சொற்பொழிவு நல்லா பண்ணுறீங்க, பேசுகிறீங்க அப்படின்னா இப்போ எங்களுக்கெல்லாம் அது வருமானு கேட்டால் இது அனைத்தும் இப்போ உங்களுக்குள்ளேயும் இருக்குது. நான் சொன்னால் நம்பவே இல்லை. இந்த புக்குக்கான கருத்து அனைத்துமே உங்களுக்குள்ளே இருக்குது. இந்த புக்குனால தான் அறிவு வந்ததுன்னா வந்தது போயிடும். சிந்திச்சு பார்த்துங்க, வந்தால் போகும். அப்போ இது என்ன காட்டுது? வேறு ஒன்றும் காட்டலை. உங்களுக்குள்ளே ஒரு இருள் இருக்குது. இப்போ நேரத்தில் எல்லாம் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு, அந்த விளக்கு எத்துனா விளக்கு வந்தவுடனே சரசம்மா தெரியுறாங்களா இல்லையா, உமாமா தெரியுறாங்களா இல்லையா? மறுபடியும் விளக்கு ஏற்ற போயிட்டேன், சரசம்மா தெரியல, உமாமா. மறுபடியும் விளக்கு ஏற்றுன்னு வரேன், இவங்க தெரியுறாங்க. இவங்க இங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ எனக்கு தெரியல, விளக்கு வச்சவங்க தெரிஞ்சதே இல்லையா? அந்த விளக்கு ஒளி தான் குருநாதர் உபதேசம். இவ்வளோ நேரம் இவங்க இருந்தாங்களா, இவங்க தான் பரமேஸ்வரன். குரு உபதேசம் கிடைத்த உடனே ஒளி வந்தவுடனே இவங்க என் காட்சிக்கு புலப்பட்டார்கள். ஒளி நீங்கிற உடனே இவங்களுக்கு புலப்படவில்லை. ஒளி இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க. இறைவன் நம்முள்ளே இருக்கிறான். அப்பேற்பட்ட அறிவாகிய மெய்ஞானம் வந்த உடனே உள்ளிருந்து வெளிப்படுகின்றானே ஒழிய ஒரு நாள் அவன் வந்தவன் அல்லன், ஒரு நாள் அவன் நீங்கக்கூடியவனும் அல்லன். எம்பெருமான் பிறவான் இரவான். அவனுக்கு பிறப்பு இருக்குதா இறப்பு இருக்குதா? அவனா ஒரு வயிற்றில் பிறந்தவனா, தொப்புள் கொடி இருக்குதா? எதுவுமே இல்லாத தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணி. அப்பேற்பட்ட இறைவன் நம்முள்ளே இருக்கின்றான். அறிவே வடிவாகியவன் இறைவன். அவனை எதை கொண்டு தேட வேண்டும் என்று சொன்னால் அறிவை கொண்டு, நம்மளுடைய அன்பை கொண்டு தான் தேட. அறிவதற்கு அரியவன் இறைவன். அன்பினால் அவன் திருவடியை குறுகினோமானால் அறிவில் விளங்கி அறிவாகவே நின்று தானே அனைத்தும் செய்யும். நான் அதான் இறைவனிடம் ஒப்படைத்து விட்டு நம்ம நிம்மதியாக இருக்கணும். இது தெரியாதவங்களாம் தலைமையில பாரத்தை வச்சு சுத்தரம் பைத்தியமாக சுற்றினுக்கிறோம். நம்ம ஏன் கவலைப்படுறோம்? ஒரு வீட்டில் அம்மா அப்பா இருக்கிற வீட்டில் பசங்க கவலைப்படும். சகோதரன் உண்டான் படை கஞ்சன்றார் போல இறைவன் உண்டான் நம்ம வாழ்க்கை கஞ்சக்கூடாது. அப்பப்பட்ட நம்ம ஒரு அம்மா அப்பா இருந்தால் பசங்களுக்கு கவலை கிடையாது. அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, அம்மா அப்பா நம்மளுக்கு கவலை. சம்பாதிப்பான், அம்மா அப்பா கொடுத்தா நம்ம ஃப்ரீயாக இருந்துருவோம். அது போல் ஏன் பையன் அவ்வளோ தெளிவாக அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்க தான் ரொம்ப மன அழுத்தத்தில் இருப்பாங்க. நம்மளே எல்லாம் செய்யணும், போகணும், வரணும்னு பார்த்து. அதுபோல் தாயும் தந்தையுமாக இறைவன் இருக்கிற நம்ம என்ன செய்யணும்? எல்லாரும் சேர்ந்து இறைவா இது உன் செயல், எல்லாம் நீயே பார்த்து அப்படின்னு இறைவனிடம் தன்னை சரணாகதி படுது. இது ஏன் இவ்வளோ நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொன்னால், இறைவன் நம்மளுக்குள்ளவே இருக்கின்றான். இது ஏன் நான் மீண்டும் 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 வலியுறுத்தி குறிப்பிடுகின்றேன். இதை நீங்கள் சிந்திச்சாதான் உங்களுக்கு இந்த விளக்கம் புரியும். அறிவு என்பது வெளியிலிருந்து வருவது அல்ல. நூல்களினாலோ சாஸ்திரங்களினாலோ திருமுறைகளினாலோ அறிவு வருவது கிடையாது. 63 நாயன்மாரும் தேவார திருவாசகம் படிக்கலை. சிந்திச்சு பாருங்க, சிந்திங்க. அதே மாதிரி நம்ம 63 நாயன்மாரும் சிவஞான போதமாகிய திருவருட்பயனாகிய சாஸ்திர நூல்களை படிக்கவில்லை. இயல்பா அப்போ எப்படி வந்தது ஞானம்? இதுலேருந்து வந்ததுன்னு சொன்னால் அப்போ இந்த புத்தகம் படித்தாதானே வந்துருக்கணும் அவங்களுக்கு. இறைவனை சார சார இயல்பாகவே நம்முள் இது அனைத்தும் உள்ளே இருக்குதுமா. பதி பசு பாசம் என பகர் மூன்றின் பதியினை போல் பசு பாசம் அனாதி திருமூலம்.
பதியினை சென்று அணுகா பசு பாசம் பதியணுகில் பசு பாசம் நில்லாவே. திருமந்திரம் அர்த்தம் சொல். திருமூல சிவன் போதம் என்ன திருவள்ளுவர் பச்சார பாசமெனும் தையல அப்பப்பட்ட பாசமெனும் கொடுபோந்து பையவே கொடுபோந்து பாசமெனும் தாழ்வுருவி பாசமாம் பற்றெடுத்து பாரிக்கும் மாரியனே மும்மலத்தை வேறெடுத்து முதலாய முதல்வன் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவையை ஏற்பட்ட அவன் மும்மல பழ வல்வினையை நீக்கி. இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுது? மணிவாசகர் பாடியிருக்கிறார் 63. அப்போ நாயன்மார்கள் எல்லாரும் அதை இப்போ நம்மளுடைய 4 வரும் அதை பாடியிருக்கிறார்கள். மும்மலம்னா என்ன, சைவ சித்தாந்தம்னா என்ன, அப்போ இதெல்லாம் நம்ம அவங்க இயல்பு. அப்போ என்ன தெரியுது? இந்த அறிவு இயல்பாகவே நம்முள் இருக்கின்றது. இது புரியுது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் சொல்ல வரக்கூடிய இந்த விஷயம் புரியறதுக்கு ஒரு தவம் பண்ணியிருக்கணும். ஏன்னா இப்போ இங்கே சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்தியுமே, ஏன்னா இங்கே பாருங்கள் எல்லாரும் ஒரே பக்குவத்தில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு வகுப்பில் ஒரு 50 குழந்தை சேர்க்குறோம். ஒரு குழந்தை கணிதத்தில் 100க்கு 100 எடுக்குது. ஒரு குழந்தை 50 ஒரு 60 குழந்தை. ஆசிரியர் ஒருவர் தான். அந்த குழந்தைக்கூட பக்குவத்துக்காக தானே போய் பதியுது அந்த கணக்கு. எல்லாருக்கும் சமமாக தானே ஆசிரியர் எடுக்கிறார். அதே போல் தான் குருநாதர் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணாலும் கூட பக்குவ முதிர்ச்சி ஆன்மாக்கள் கடைத்து இருக்கின்றன. அவர் சொன்ன மந்திரத்திலே புலனது கதி கலங்கி அந்த மத்துர தயிரிலே அந்த வெண்ணெய் திரள்வது போலே சிவஞானமாகியது பெருகி நெஞ்சிலே ஒழுக ஆரம்பிக்கின்றது. எது? பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு. சில ஆன்மாக்களுக்கு நம்ம என்னதான் செய்தாலும் கூட பாலில் நெய் போல சுவாமி தன்னை கட்புலனாக மாட்டான். பக்குவப்பட்ட உயிர்களுக்கு தயிரில் நெய் போல சிறிது விளங்கி நிற்பான். இன்னும் பக்குவப்பட்ட உயிர்களுக்கு வெண்ணெயிலே அப்பப்பட்ட மோரிலே வெண்ணெய் போலவும், அதைவிட பக்குவப்பட்ட அவர்களுக்கு நெய்யாகவே வந்து சுவாமி அருளை செய்கின்றான். அப்படி தன்னை அற்புதமாக வெளிப்படுத்துகின்றான் அந்த பக்குவப்பட்ட உயிர்களுக்கே தவிர இறைவன் நம்மளுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அதற்கான காரணம் நமக்கு அந்த பக்குவம் முன்ன வரவில்லை. அந்த பக்குவம் வந்தால் சுவாமியே நம்மளை தேடி வந்து நம்மளை ஆட்கொள்வான். நம்ம இறைவனை அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுங்க, சுவாமி வழிபாடு செய்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் நம்ம என்ன தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த புத்தகங்கள்லாம் படித்தாதான் நமக்கு ஞானம் வந்துடும் அப்படின்னா வந்தது போகும். நம்மளுக்கு உள்ளவே அது இருக்குது. அது விளங்கப்படுத்துவதற்காக தான் இந்த நூல்கள். அப்போ இந்த நூல்களை கேட்டவற்றை சிந்திக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு சுடர் எரிய ஆரம்பிக்கும். அந்த சுடர் எரிஞ்சிடுச்சின்னு சொன்னால் இந்த புத்தகத்துக்கான வேலை முடிஞ்சிடுச்சு. அகர உயிர் போல் எங்கும் அறிவாகி நிகரில் இறை நிற்கும் நிறைந்து அப்படியே ஒன்று அப்படியே மனப்பாடமாக சொல்லிகிட்டே வரணும்னு வச்சிங்க. அப்போ இந்த குரட்பாவை மனப்பாடம் பண்ணி அப்போ தன்னிலை மண்ணுயிர் பெற தரும் சக்தி பின்னமில்லான்னு எங்கள் இப்போ இதுமாரி குரட்பா எல்லாம் மனப்பாடம் செஞ்சு சொல்லிடலாம். ஒரு 10 குரட்பா மனப்பாடம் பண்ணி கடன்னு ஒப்பிக்கலாம். 100 குரட்பாவோட மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிடலாம். என்ன பயனுது? ஒரே ஒரு குரட்பாவை சிந்தித்தோமானால் இந்த நூலுக்கான இந்த லட்சியம், இந்த நூலுக்கான பயன் கிடைக்கும். ஒரே ஒரு குரட்பா. அகர உயிர் போல் எங்கும் அறிவாகி நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. எல்லாத்துக்கும் தலைவன் சிவபெருமான் தெரிஞ்சுட்டு கம்முனுங்கணும். முஸ்லீம் கிட்ட போய் கயிறு கட்டின்னு வந்துடணும். கயிறு கட்டணுமே இல்லையா? அப்போ என்னது நம்ம அப்போ இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம அங்கே போய் தற்கால கயிறு கட்டுறது, இங்கே நம்ம சமயம் என்ன சொல்லுது, இது என்ன வற்புறுத்துது, எதோ நம்புறோமா இல்லையா? எதோ நம்புகிறோம். கிறிஸ்தவத்தை நாடுறோம், இஸ்லாமிய எல்லாமே ஒன்று தான். நான் அந்த மதங்களை தவற சொல்லவில்லை. அப்போ நம்ம அந்த குரட்பா படித்து பயனற்று போயிடுது. அப்போ அந்த குரட்பா படிக்கிறோம், படிப்பது ஒன்று செய்வது ஒன்று. அது அப்போ அது முதல் குரட்பால் நம்ம அவுட்டு. அப்போ இந்த வகுப்புக்கு பயன் இதுதான் கேட்டால் இல்லாமல் போயிடுது. அப்போ அந்த குரட்பாவை உணர்ந்து படிக்கணும். இதை என்ன சொல்கிறாங்கன்றத கேட்டு சிந்திக்கணும். சிந்திக்க 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 பலகாலம் கேட்டு பலகாலம் சிந்தித்து ஏன் வினேஷன் சொல்கிறதே சொல்லினுக்கிறாருன்னா, நீங்கள் பலகாலம் இதை கேட்டால் தான் உங்களுக்கு புரியும், விளங்கும். ஏன்னா உயிர் பல நாள் சொன்னால் தான் அதை பிடிக்கும். எதுக்கு பூஜை கூட தினைக்கும் பண்ணுன்றாங்க. பண்ண தான் அந்த பழக்கம் வரும். உயிரில் அதை பதியணும். காலையில் ஆட்டோமேட்டிக்காக உடம்பு போய் நம்ம பூஜை ரூமுக்கு. ஆமாம், நம்ம உடம்பு அப்படி பழகி வச்சுருக்கணும் நம்மளுடைய. அதனால் எல்லாம் சிந்திச்சு வச்சிங்க. அப்புறம் ஞானமாகப்பட்டது எங்கே இருக்குது? நம்ம உள்ளவே இருக்குது. குரு உபதேசம் பெற்று அந்த மந்திரத்தை சிந்திக்க சிந்திக்க கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கொடுதல். ஞானம் பெறுவதற்கு இந்த 4 படிக்கட்டு தான்.
கேட்கணும், கேட்டவற்றை சிந்திக்கணும், சிந்தித்து தெளியணும், ஐயம் திரிவர அடித்து தெளியணும். இதுதான் உண்மை, இத்தோடு வேறு ஒன்றும் வேண்டாம்னு தெளியணும். தெளிந்தால் ஒரு நாள் அப்படியே இருந்தோன்னா சுவாமியே வந்து நிட்டையாகிய அனுபவத்தை நம்மளுக்கு இறைவன் திருவடி நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் தாங்கள்லாம் நல்லா சிந்திச்சிங்க இந்த குறட்பா. ஏன்னா நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கூடாது, நூல்கள் மூலிமா தான் நம்மளுக்கு ஞானம் வருதுன்னு கேட்டால், இந்த நூல்கள் அந்த விளக்கு ஒளி போல் காட்டுது இறைவன் எங்கே இருக்கிறான். அதை காட்டிடுச்சா அப்போ இறைவன் நீங்கள் பார்த்துட்டோம் பாருங்கள், அதை பிடிச்சிக்கணும், அதை அப்படியே இருக்க பிடிச்சிக்கணும். இறைவன் இங்கே இருக்கிறானே, அதை அனுபவிக்கணும். அதனால் நம்ம தனிமையில் இருந்தால் தான் நம்ம நிறைய சிந்திக்க முடியும். நம்ம எப்பயுமே பாருங்கள், கூட்டத்தோடு இருந்து அந்த கருத்தையே பேசிட்டு இருக்கிறோம். தனிமையில் நீ யார் உனக்கு தெரியும் என்று சொல்கிற வளரல. தனித்திரு, விழித்திரு, பசித்திரு என்கின்ற தன்னுடைய கோட்பாடை வைக்கிறோம். சில பேர் தப்பாக புரிஞ்சுருந்துக்கிறான். தனித்திருனா போய் டக்குன்னு ரூமை சத்தி நிறு, பசித்திருனா சாப்பாடே சாப்பிடாத, விழித்திருனா தூங்காமருன்னு நினச்சிருக்கிறாங்க. பசித்திருனா ஆன்ம வேட்கையாக இரு. அவள் சொன்ன பசி எது? ஆன்ம வேட்கை. எப்பவுமே இறைவனை அடையணுன்ற பசியிலே இரு, பசித்திரு. தனித்திருன்னா எல்லாரையும் விட்டு போய் ஓடி போய் காட்டில் இருக்கிறதில்ல, இந்த உலக வாழ்க்கையிலே தனித்திரு, உலகத்திலே இரு, தனித்திரு. சாப்பிடு, சோறேன்னு சாப்பிடாது, அது சாப்பிட ரைட், ஐயோ தேங்காய் சரி இட்லி அப்படி ஏதோ சாப்பிட்டு பசி சாப்பாடுன்னே இருக்காது. அதை தனித்து உலகத்திலே வாழு, உலகமாக இருக்காது, தனித்திரு. விழித்திருனா தூங்காமல் இருன்னு சொல்லலை, அப்படி சொல்லலை அவர். இந்த என்றைக்குமே ஆன்ம தெளிவோடு விழிப்பாக இருக்கணும், விழித்து இருக்கணும். ஏன்னா கண்ணை முடித்தா நம்மளுக்கு என்ன தெரியுதா இல்லையா? தெரியுமே தெரியாது. இது விழித்திருக்கான காரணம் என்னென்னா ஆன்ம தெளிவோடு இருக்கணும். அந்த நம்ம தெரிந்தவற்றை தெளிவோடு ஞாபகத்தில் ஏதாவது பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. இதோட குறட்பா முடிவருகின்றது. நம்ம 20வது குறட்பாவை திருச்சிற்றம்பலம்.